ஓம் சாந்தி. 7/1/2024 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ்டு டேட் 31/12/97 மதுபன். முரளியின் தலைப்பு: இந்த புத்தாண்டை முக்தி ஆண்டாக கொண்டாடுங்கள், பயனுள்ளதாக்குங்கள், வெற்றி அடையுங்கள். இன்று பாப்தாதா தன்னுடைய புது வாழ்க்கையின் உயர்ந்த ஆத்மாக்களுக்கு, புது யுகத்தை படைக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். உலகத்துக்கு புத்தாண்டு ஆரம்பமாகிக் கொண்டிருக்கிறது. குழந்தைகளாகிய உங்களின் மனதில் புது யுகத்தின் நினைவு வந்து கொண்டிருக்கிறது. எப்படி புது வருடம் நாளை வரப்போகிறதோ அதுபோல் புது யுகமும் நாளை வரப்போகிறது. அதாவது நம்முடைய புது யுகம் இப்போது இதோ வந்துவிட்டது என்று அந்த மாதிரி நினைவு வருகிறதா? எப்படி இன்று புத்தாண்டுக்காக மனித ஆத்மாக்களின் மனதில் குஷி இருக்கிறது, அல்பகால உற்சாகம் இருக்கிறது. அதேபோல் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு புது யுகம் வரப்போகிறது என்ற சதா காலத்தின் குஷி இருக்கிறது. இது நாளையின் விஷயம். அதாவது இன்று மற்றும் நாளையின் விஷயம் என்பது போல் தோன்றுகிறதா? அதாவது இன்றைக்கு இந்த பழைய யுகத்துல, கலியுகத்துல இருக்கிறோம், நாளைக்கே புது யுகம் வரப்போகிறது அப்படின்னு தோணுதா? இன்று மற்றும் நாளைய விஷயமாக தோன்றுதா அப்படின்றார். இன்று பழைய யுகமாக இருக்கிறது, நாளையின் புதிய யுகம் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. டிராமாவின் அனுசாரம் இது இன்று மற்றும் நாளையின் விஷயம் என்று அப்படி இந்த நினைவு தெளிவாக அனுபவமாகிறதா? அதாவது இன்று 31/12/97 இரவு, விடிஞ்சா நியூ இயர் 1/1/98. அது போல அனுபவம் ஆகுதா? அது தெளிவாக ஆகுதான்னு கேட்குறார். இன்று கலியுக இரவு, விடிஞ்சா புது யுகம். அல்லது வெறுமனே புத்தாண்டை கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறீர்களா? புத்தாண்டு புது யுகத்தை ஞாபகப்படுத்துகிறது. நாளை நாம் என்னவாக இருப்போம் என்ற ஊக்கம், உற்சாகம் மனதில் இருக்கிறதா? தன்னுடைய புதிய ஷரீரம் என்கிற ஆடை முன்னால் வருகிறதா? புது யுகத்தில் உங்களுடைய புதிய ஷரீரம் எப்படி அழகாக இருந்தது என்பது ஞாபகம் இருக்கிறதா? எப்படிப்பட்ட யுகமாக இருந்தது, எப்படிப்பட்ட ராஜ்யமாக இருந்தது, எப்படி இயற்கை தாசியாக இருந்தது, சதோ பிரதானமாக இருந்தது என்ற அந்த ராஜ்ய அதிகாரி நிலையின் நினைவு தெளிவாக இருக்கிறதா? அந்த புது உலகம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பது தென்படுகிறதா? ஒரு வினாடியில் உங்களுடைய ராஜ்ய அதிகாரத்தின் அனுபவம் செய்ய முடியுமா? அல்லது செய்து கொண்டிருக்கிறீர்களா? அவ்வளவுதான். ஒரு வினாடியில் புது யுகத்திற்கு சென்று விடுங்கள். செல்வதற்கு வருகிறதா? எத்தனை முறை இந்த ராஜ்ய அதிகாரத்தை அடைந்திருக்கிறீர்கள் நினைவிருக்கிறதா? உங்களுடைய ராஜ்யம் எவ்வளவு பிரியமானது என்பதை அனுபவம் செய்து பாருங்கள். விடுபட்டதாகவும் இருக்கிறது என்றால் பிரியமானதாகவும் இருக்கிறது. எனவே ஒரு வினாடியில் உங்களுடைய ராஜ்யம் மற்றும் உங்களுடைய ராஜ்ய அதிகாரி சொரூபம் நினைவில் வந்துவிட வேண்டும். அந்த மனிதர்கள் புத்தாண்டுக்காக ஒருவருக்கொருவர் அல்ப காலத்தின் பரிசு கொடுக்கிறார்கள். ஆனால் பாபா புது யுகத்தின் உலக ராஜ்ய அதிகாரத்தின் பரிசு தருகிறார். இந்த அழியாத பரிசு இச்சமயம் பாபாவின் மூலம் உங்கள் அனைவருடைய எதிர்காலமும் அசையாததாக, உறுதியானதாக ஆகிவிடுகிறது. அந்த எதிர்கால விதியை யாராலும் அகற்ற முடியாது. அசையாததாக இருக்கிறது, இடைவிடாததாக இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட பரிசு கிடைத்துவிட்டதல்லவா? எனவே இந்த பரிசை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள்.
எந்த ஒரு கொள்ளைக்காரனும் இந்த பரிசை கொள்ளையடித்து சென்றுவிடக் கூடாது. அனைவரிடமும் டபுள் பூட்டு இருக்கிறதல்லவா? இந்த காலத்தில் சிங்கிள் பூட்டு வேலைக்கு உதவாது. டபுள் லாக் வேண்டும். காட்ரேஜ் பூட்டு அல்ல, காடின் பூட்டு வேண்டும். ஆக காட் எப்படிப்பட்ட பூட்டை தந்திருக்கிறார் என்றால் அதை யாராலும் உடைக்க முடியாது. ஒருவேளை கவனக்குறைவாக இருந்தீர்கள் என்றால் கொள்ளைக்காரன் வந்து விடுவான். கொள்ளைக்காரர்களும் சாமர்த்தியசாலிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இவர்களுடைய பூட்டு இப்போது தளர்வாக இருக்கிறது என்பது தெரிந்து விடுகிறது. ஆகையால் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. அந்த காலத்துல காட்ரேஜ் பூட்டுகள் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப உறுதியா இருக்கும், யாரும் உடைக்க முடியாது அப்படின்னு எல்லாரும் அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆகையால பாபா சொல்றார், எப்படி காட்ரேஜ் பூட்டுன்னா எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு, அது யாராலையும் உடைக்க முடியாதுன்னு அதை யூஸ் பண்றாங்களோ, அது போல நீங்க காட்ரேஜ் பூட்டல்ல, காடனுடைய பூட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்றார். ஏன்னா கொள்ளைக்காரர்கள் கூட ரொம்ப புத்திசாலிகள் அப்படின்றார். நீங்க கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா அப்போ பூட்டு தளர்வா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. ஆகையால கவனக்குறைவாக இருக்கக்கூடாது அப்படின்றார். ஆக இந்த புத்தாண்டில் சுயத்திற்காகவும் சேவைக்காகவும் ஏதேனும் புதிய பிளான் போட்டிருக்கிறீர்களா? கான்ஃபரன்ஸ் நடத்த வேண்டும், டைலாக் நடத்த வேண்டும் என்பதெல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. புதிய பிளான் என்ன உருவாக்கி இருக்கிறீர்கள்? பாப் தாதா இந்த புத்தாண்டில் இந்த நாட்டில் மற்றும் வெளிநாட்டில் பலவித வர்க்கங்களின் விசேஷ ஆத்மாக்களின் ஒரு பூச்செண்டை பார்க்க விரும்புகிறார். அதாவது ஒவ்வொரு வர்க்கத்திற்கும் சேவை செய்து அந்த ஒவ்வொரு வர்க்கத்தில் இருக்கக்கூடிய விசேஷ ஆத்மாக்களை உருவாக்கி ஒரு பூச்செண்டு தயார் பண்ணி பாபாவுக்கு கொடுக்கணும் அப்படின்றார். அதை நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்றார். வர்க்கங்களின் சேவையோ நிறைய செய்திருக்கிறீர்கள் அல்லவா? இப்போது ஒவ்வொரு வர்க்கத்திலும் ஒவ்வொரு ரத்தினத்தை தயார் செய்யுங்கள். ஒரு வர்க்கம் கூட விடுபட்டுவிடக் கூடாது. ஏன்? இப்போது நேரம் நெருங்கிக் கொண்டிருப்பதினால் எந்த ஒரு வர்க்கத்தை சேர்ந்தவர்களும் எங்களுடைய வர்க்கம் விடுபட்டு விட்டது என்று புகார் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு வர்க்கத்திலும் விசேஷமாக ஒவ்வொருவரும் நல்ல குவாலிட்டியானவராக இருக்க வேண்டும். அதாவது ஒரு பூச்செண்டு அப்படின்னா வெரைட்டி மலர்கள் இருக்கும் இல்லையா, அதுபோல குவாலிட்டியான விதவிதமான வர்க்கத்தின் பூச்செண்டு எனக்கு வேணும் அப்படின்றார். அவர்கள் மைக்கின் வேலை செய்யக்கூடியவர்கள் ஆக வேண்டும். ஏனென்றால் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வர்க்கங்களை சேர்ந்தவர்கள், அனைத்து தர்மங்களை சேர்ந்தவர்கள் என அனைவரின் வாயிலிருந்தும் தந்தை வந்துவிட்டார் என்ற ஒரு சப்தம் வெளிவர வேண்டும். ஏனென்றால் இந்த சங்கம யுகத்தில்தான் அனைத்து தர்ம ஸ்தாபகர்களுக்கும் மற்றும் அனைத்து வர்க்க ஆத்மாக்களுக்கும் விதை போட வேண்டும். அவர்கள் தங்களோடு எவ்வளவு சக்தியை கொண்டு செல்வார்கள் என்றால், பிறகு அவரவர்களுடைய நேரத்தில் வர்க்கம் மற்றும் தர்மத்தின் ஸ்தாபனையாளர்களாக ஆகுவார்கள். அதாவது சங்கம யுகத்துல தான் எல்லாருக்கும் நம்ம ஞானம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ தர்ம ஸ்தாபகர்கள் அவங்க துவாபர யுகத்துக்கு அப்புறமா வரக்கூடியவங்க. ஆனா அதுக்கு இப்பொழுதே பாபாவிடமிருந்து சக்தி அடைந்து தான் அவங்க போகணும். அல்லது விஞ்ஞானிகள் அல்லது வேற ஏதாவது வர்க்கத்தினுடைய ஆத்மாக்கள் பெரிய பெரிய காரியங்கள் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னா அவங்க கூட சங்கம யுகத்துல பாபாவிடமிருந்து சக்தி அடைந்து தான் அவங்க போகணும். ஆகையால இப்போவே நீங்க எல்லாருக்கும் விதை போடணும் அப்படின்றார். அப்போதான் அவங்கவுங்களுடைய வர்க்கத்தையும் தர்மத்தையும் ஸ்தாபனை செய்வாங்க. ஆக அனைத்து விதைகளையும் நீங்கள் தயார் செய்ய வேண்டும். அவர்கள் பிறகு அவரவர்களின் துறைக்கு நிமித்தமாகுவார்கள். ஏனென்றால் பாபா விதையாக இருக்கிறார், பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் அடிமரமாக இருக்கிறீர்கள்.
ஆத்மாக்கள் அனைவரும் விதை மற்றும் அடிமரத்தில் இருந்துதான் வெளிப்படுகிறார்கள். ஆக அப்படிப்பட்ட பூச்செண்டை பாபாவுக்கு முன்னால் கொண்டு வாருங்கள். வெளிநாட்டினரும் சரி, உள்நாட்டினரும் சரி, ஒவ்வொரு சாம்பிளை கொண்டு வாருங்கள். அந்த சாம்பிளில் இருந்து மற்ற ஆத்மாக்கள் தானாகவே உருவாகுவார்கள். ஆனால் ஒவ்வொருவரும் சக்தி வாய்ந்த மைக் ஆக வேண்டும். மைக் ஆகிறது அப்படின்னா அவங்க மூலமா உலகத்துக்கு பாபாவுடைய செய்தி போகணும். ஒரு பெரிய செலிபிரிட்டி, ஒரு பெரிய பதவியில இருக்கிறவங்க, அல்லது ஏதோ ஒரு சாதனையாளர், அவங்க ஏதாவது ஒன்று கொஞ்சம் பாபா பத்தி சொல்லிட்டாலே அது எல்லாமே வேர்ல்டு ஃபுல்லா பரவிடும் இல்லையா? அதுக்கு பாபா மைக் அப்படின்றார். அந்த மாதிரி ஸ்பெஷல் ஆத்மாக்களுக்கு நீங்க சேவை செய்தீங்கன்னா அவங்க மூலமா மற்ற ஆத்மாக்கள் வந்துருவாங்க. அதனால முதல்ல சாம்பிள் நீங்க உருவாக்குங்க அப்படின்றார். அந்த சாம்பிள் பார்த்து மற்றவங்க வந்துருவாங்க. ஆனா அந்த சாம்பிள் எப்படி இருக்கணும்? பொதுவா சாம்பிள் அப்படின்னாலே அந்த குவாலிட்டி நல்லா இருக்கும். ஏன்னா அது பார்த்து தானே மற்றவங்க வாங்குவாங்க. அதுபோல சக்தி வாய்ந்த ஒரு சாம்பிள் மைக் தயார் பண்ணுங்க அப்படின்றார். அப்படிப்பட்ட விதை என்றாலும் சரி, தர்மம் அல்லது வர்க்கம் என்று சொன்னாலும் சரி, அல்லது விதவிதமான பூக்களின் பூச்செண்டு என்று சொன்னாலும் சரி, அது தயாராக வேண்டும். ஒன்று கூட விடுபட்டுவிடக் கூடாது. அப்போதுதான் உலகத்திற்கு நன்மை செய்பவர் அல்லது அனைத்து ஆத்மாக்களையும் முன்னேற்றுவதற்கு நிமித்தமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் என்று சொல்லப்படுவீர்கள். ஒரு கிளை கூட குறையக்கூடாது. அனைத்து கிளைகளும் வேண்டும். அப்படின்னா அனைத்து வர்க்கத்தினருக்கும் சேவை செய்து அங்கிருந்து யாரையாவது உருவாக்கணும். ஏதோ ஒரு விங்கு விட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களுடைய புது யுகத்தில் எத்தனையோ வர்க்கங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த ஆத்மாக்களிலும் கூட யார் துவாபர யுகத்தில் அல்லது கலியுகத்தில் கண்டுபிடிப்பதற்கு நிமித்தமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் சக்தி உங்கள் மூலமாக தான் கிடைக்க வேண்டும். அதாவது ஆட்டம் பாம்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அது கலியுகத்துல தானே கண்டுபிடிப்பாங்க. இந்த வேக்சின்ஸ், அந்த தடுப்பூசி எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதுவும் கலியுகத்துல தானே. அவங்க துவாபர யுகத்திலேயோ கலியுகத்திலேயோ வரலாம். ஆனாலும் சங்கம யுகத்துல உங்க மூலமாக தான் அவங்க அந்த சக்தியை கொண்டு போவாங்க. அப்புறமா அவங்கவுங்க நேரத்துல அதை கண்டுபிடிப்பாங்க. அனைத்து தர்ம பிதாக்களும் உங்கள் முன்பு பாபாவின் கொடி, அதாவது தந்தையின் வெளிப்படுதலின் கொடியேற்றுவதில் ஒத்துழைப்பாளர்களாக ஆகுவார்கள். அப்போதுதான் அனைவரின் ஒத்துழைப்பினால் சுகமயமான உலகத்தின் ஸ்தாபனை என்று சொல்வார்கள். உதவியாளர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களிலும் இப்போது விசேஷ ஆத்மாவை உதவி செய்வதில் முன்னேற செய்யுங்கள், நிமித்தமாக்குங்கள். நிமித்தமாக்குவதற்கான விதை போடுங்கள். என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்ததா? வெளிநாடுகளிலும் கூட இப்போது ஐபி அல்லது விஐபிகளின் தொடர்போ சகஜமாகிவிட்டதல்லவா? கடினமாக இல்லைதானே? கடினமாக இருக்கிறதா அல்லது சகஜமாக இருக்கிறதா? ஆக நீங்கள் அனைவரும் அடுத்த புத்தாண்டில் வரும்போது அந்த புத்தாண்டின் பரிசாக பாப்தாதா அப்படிப்பட்ட பூச்செண்டை பார்க்க விரும்புகிறார். அதாவது நீங்க விங் சர்வீஸ் எல்லாம் செய்றீங்க, விஐபிஸுக்கு சேவை செய்றீங்க, ஐபிஸுக்கு சேவை செய்றீங்க, அவங்களும் உதவியாளர்களாக ஆயிட்டிருக்காங்க. ஆனா அதுலேயும் விசேஷமாக அவங்களையும் யார் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் சோலோ, அவங்களுக்கு நீங்க சேவை செய்து மதுபனுக்கு கூட்டிட்டு வாங்க. அப்போ அவங்க மூலமா அவங்க வர்க்கத்தினருக்கு நல்ல சேவை நடக்கும் அப்படின்றார். 1 வருடம் இருக்கிறது, குறைவாக இல்லை. உள்நாட்டினரும் செய்வீர்களா? வெளிநாட்டினரும் செய்வீர்களா? ஹாஜி, செய்வோம் அப்படின்னு பதில் வந்தது. அதற்கு பாப்தாதா, அவசியம் செய்வோம், நடந்தே விட்டது என்று சொல்லுங்கள். நிமித்தமாக மட்டும் ஆக வேண்டும். டபுள் ஃபாரினர்ஸ் சொல்லுங்கள். நல்லது.
அனைத்து டபுள் ஃபாரினர்ஸும் கைத்தட்டுங்கள். முதலில் யார் தயார் செய்கிறார்கள், உள்நாட்டினரா அல்லது வெளிநாட்டினரா என்று பார்க்கலாம். மேலும் எவ்வளவு பெரிய பூச்செண்டை தயார் செய்கிறார்கள் என்று பார்க்கலாம். சரிதானே? நாலாபுறமும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உள்நாட்டினரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஊக்கம் வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் மனதில் இதை செய்வோம் அதை செய்வோம் என்று பிளான்ஸ் உருவாகி கொண்டிருக்கிறது. நல்லது. ஆக இது உலக சேவை ஆகிவிட்டது. சுயத்திற்காக என்ன செய்வீர்கள்? அதற்காகவும் பிளான் தயார் செய்வீர்கள் அல்லவா? ஏனென்றால் சுய நன்மைக்கான உயர்ந்த பிளானை உருவாக்கவில்லை என்றால் உலக சேவை செய்வதற்கு சகாஷ் கிடைக்க முடியாது. அதாவது இவ்வளவு நேரமும் பாபா ஒவ்வொரு வர்க்கத்திலையும் விதவிதமான ஸ்பெஷல் ஆத்மாக்களை நீங்க தயார் பண்ணுங்க, மைக்க உருவாக்குங்க அப்படிலாம் சொன்னாரு. ஆனா அந்த காரியம் செய்யறதுக்கு, அந்த சேவை செய்யறதுக்கு முதல்ல சுய முயற்சின்றது ஒன்று இருக்கு. உங்களுக்கு நீங்க நன்மை செய்துக்கல அப்படின்னா உலகத்துல இருக்கிறவங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு சகாஷ் எங்கிருந்து கிடைக்கும்? அதாவது சக்தி எங்கிருந்து கிடைக்கும்? ஆகையால முதல்ல சுயத்திற்காகவும் பிளான் பண்ணுங்க அப்படின்றார். எனவே பாப்தாதா அனைவருடைய மனதின் ஊக்கம் உற்சாகத்தை அறிந்து இதைதான் சொல்வார். ஒவ்வொரு உற்சவத்திலும் குழந்தைகள், அதாவது கோல்டன் ஜூப்ளிக்காரர்கள் ஆனாலும் சரி, டைமண்ட் ஜூப்ளிக்காரர்கள் ஆனாலும் சரி, சில்வர் ஜூப்ளிக்காரர்கள் ஆனாலும் சரி, இன்னும் வேறு என்னென்ன ஜூப்ளிகள் நடக்க இருக்கிறதோ அவர்கள் அனைவருமே மனதார ஊக்க உற்சாகத்துடன் தங்கள் மனதில் பாபாவிடம் நாங்கள் தந்தைக்கு சமமாக ஆகியே தீருவோம் என்று உறுதிமொழி கொடுத்திருக்கிறீர்கள். அதாவது 97ல் யாரெல்லாம் 60 இயர்ஸ் அண்ட் அபோவ் இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் வைர விழா கொண்டாடினாங்க. ஸ்பெஷல் பேட்ஜ் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. சம்மான் சமரம் எல்லாம் செய்தாங்க. அதுக்கப்புறம் 50 இயர்ஸ் அண்ட் அபோவ் இருக்கிறவங்களுக்கு கோல்டன் ஜூப்ளி விழா கொண்டாடினாங்க. 25 இயர்ஸ் அண்ட் அபோவ் இருக்கிறவங்களுக்கு சில்வர் ஜூப்ளி கொண்டாடினாங்க. அப்போ ஒவ்வொரு ஜூப்ளி கொண்டாடும் போது மேடையில் அவங்க பிளட்ஜ் எடுக்கணும், உறுதிமொழி படிப்பாங்க. அப்போ அதை எல்லாரும் சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக நாங்கள் பாபாவுக்கு சமமாக ஆகியே தீருவோம் அப்படின்னு மனதார ஊக்க உற்சாகத்துடன் நீங்கள் எல்லாருமே உறுதி எடுத்திருக்கீங்க அப்படின்றார். அனைவரும் இந்த உறுதிமொழி எடுத்திருக்கிறீர்கள் அல்லவா? டபுள் ஃபாரினர்ஸ் உறுதிமொழி எடுத்திருக்கிறீர்களா? அனைவரும் கையசைத்தார்கள். நல்லது, வாழ்த்துக்கள். உறுதிமொழியோ மிக இனிமையாக, மிக நன்றாக, மிக அன்பாக, மிகவும் சக்திசாலியாக எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். இப்போது அதை நிறைவேற்றி கொண்டே இருங்கள். ப்ராமிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த ப்ராமிஸை நீங்க கீப் அப் பண்ணணும், அதன்படி இருக்கணும் அப்படின்றார். உறுதிமொழி எடுப்பவர்கள் அந்த நேரத்தில் மிகுந்த ஊக்க உற்சாகத்தோடு எடுக்கிறார்கள். தைரியமும் மிக நன்றாகவே வைக்கிறார்கள். பிறகு என்னவாகிறது? சில நேரம் மாயா எலி ரூபத்தில் வந்துவிடுகிறது, சில நேரம் பூனை ரூபத்தில் வந்துவிடுகிறது. பூனை என்ன செய்கிறது? மியாவ் மியாவ் என்று சப்தமிடுகிறதல்லவா? குழந்தைகள் என்ன செய்கிறார்கள்? மை மை மை, அதாவது நான் 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 என்று சொல்கிறார்கள். இந்த பூனையின் மியாவ் மியாவ் சொல்லக்கூடாது. நான் தான் முன்னாடி இருக்கணும், நான் தான் செய்யணும், நான் தான் செய்தேன், இப்படிலாம் நான் நான் சொல்வோம் இல்லையா? ஹிந்தியில் மெய், நான் அப்படின்னா மெய். அப்போ மியாவ் அப்படின்றது அது ரைமிங்காக இருக்கு இல்லையா? அது பூனை போல நானு நானு நானுன்னு சொல்லாதீங்க, மியாவ் மியாவ் செய்யாதீங்க அப்படின்றார். சரி, எலி என்ன செய்கிறது? எலி புத்தியற்றதாகி எது கிடைக்கிறதோ அதை கடித்து சாப்பிட்டு விடுகிறது. அதுபோல் மாயாவும் குழந்தைகளின் கஜானாவை கடித்து சாப்பிட்டு விடுகிறது. சில நேரம் சிங்கம் வந்து விடுகிறது. சிங்கம் என்ன செய்கிறது?
பயமற்றவர்களுக்கு பயத்தை உருவாக்கி விடுகிறது. சர்வசக்திவான் குழந்தைகளை மனசோர்வடைபவர்களாக ஆக்கிவிடுகிறது. இதுபோல் செய்யக்கூடாது, வரவிடாதீர்கள். டபுள் பூட்டு போட்டு பூட்டிவிட வேண்டும். இந்த ஆண்டு எதையும் வரவிடக்கூடாது. இந்த ஆண்டை அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட்ட ஆண்டாக கொண்டாடுங்கள். முக்தி ஆண்டு. எப்போது இந்த முக்தி ஆண்டை கொண்டாடுகிறீர்களோ அப்போது முக்தி தாமத்திற்கு செல்வீர்கள். அதற்காக என்ன செய்வீர்கள்? மிகவும் சிறிய விஷயம்தான், பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. பாப் தாதா ஒரு சின்ன ஸ்லோகன் மட்டும் கொடுத்து கொண்டிருக்கிறார். பயனுள்ளதாக்குங்கள், வெற்றி பெறுங்கள். புரிந்ததா? எதை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும்? உங்களிடம் என்னவெல்லாம் இருக்கிறதோ உங்களுடைய சொத்து என்று இருக்கிறதல்லவா? அதாவது நேரம், சங்கல்பம், சுவாசம், உடல், மனம், பணம் என அனைத்தையும் பயனுள்ளதாக ஆக்குங்கள், வீணாக்காதீர்கள். வருங்காலத்திற்கு தேவைப்படும் என்று நினைத்து பத்திரப்படுத்தாதீர்கள். எண்ணங்களையும் கூட பயனுள்ளதாக ஆக்குங்கள். ஒவ்வொரு எண்ணமும் உங்களுடைய சொத்தாகும். எப்படி பணம் ஸ்தூல சொத்தாக இருக்கிறதோ அதுபோல் நேரம், சுவாசம், சங்கல்பம் கூட சூக்ஷ்ம சொத்தாகும். ஒரு எண்ணம் கூட வீணாக போகக்கூடாது, பயனுள்ளதாக வேண்டும். மனசா சேவை மூலமாகவோ அல்லது வார்த்தைகள் மூலம் செய்யும் சேவை மூலமாகவோ அல்லது கர்மத்தின் மூலமாகவோ எவ்வளவு பயனுள்ளதாக ஆக்கினோம், எவ்வளவு சேமித்தோம் என்று சோதித்து பாருங்கள். மேலும் பாப் தாதா இந்த ஆண்டிற்கான விசேஷ ஸ்லோகன் தருகிறார். பயனுள்ளதாக்குங்கள் மற்றும் பல கோடி மடங்கு வெற்றியின் அனுபவம் செய்யுங்கள். இந்த உடனடி பலனை நீங்கள் சகஜமாக அடைய முடியும். அதாவது நீங்க பயனுள்ளதாக ஆக்கிட்டீங்க, இப்போ ஆக்குனீங்கன்னா இப்போவே அதனுடைய உடனடி பலன் நீங்க அனுபவம் செய்ய முடியும் அப்படின்றார். உண்மையான மனதுடன் செய்யுங்கள். உண்மையான மனமுடையவர்களிடம் கள்ளங்கபடமற்ற தந்தை மிகவும் சகஜமாக திருப்தி அடைந்து விடுகிறார். எனவே பயனுள்ளதாக்குங்கள். ஞானத்தின் செல்வம், சக்திகளின் செல்வம், குணங்களின் செல்வம் இவற்றை ஒவ்வொரு நேரமும் பயனுள்ளதாக ஆக்குங்கள். பயனுள்ளதாக ஆக்குவதற்கு வருகிறதா அல்லது ஒதுக்கி வைப்பதற்கு அல்லது பத்திரப்படுத்துவதற்கு அதிகமாக வருகிறதா? அதாவது பொதுவாக இந்த உலகத்துல மனிதர்கள் பணத்தை ஒதுக்கி வைப்பாங்க இல்லையா? இது வீடு கட்டுறதுக்கு, இது குழந்தைகளுடைய படிப்புக்கு, அல்லது இது என்னுடைய எதிர்கால சேவிங்ஸ்க்கு அப்படிலாம் வைப்பாங்க. அதனால அது போல இந்த பொக்கிஷங்களை நீங்க ஒதுக்கி வைக்காதீங்க, சேவை செய்யுங்க, சேவையில யூஸ் பண்ணுங்க, பயனுள்ளதாக ஆக்குங்க அப்படின்றார். ஆகையால் ஒதுக்கி வைக்காதீர்கள், ஈடுபடுத்துங்கள். திடீரென்றுதான் எல்லாம் நடக்கும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் எவர் ரெடியாக இருக்க வேண்டும். அதாவது பாபா என்ன சொல்றார்? எது நடந்தாலும் திடீரென்று தான் நடக்கும் அப்படின்னு சொல்றார். நாம கூட என்ன சொல்றோம்? எல்லாருக்கும் என்ன நடந்தாலும் திடீரென்று தான் நடக்கும்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறார், திடீரென்று நடக்கும்னு சொல்றீங்கன்னா கூடவே எவர் ரெடியாகவும் இருக்கணும் இல்லையா? ஏன்னா பாபா இந்த திடீரென நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்றதில்லை, திடீரென தான் எல்லாம் நடக்கும். ஆகையில நீங்க எவர் ரெடியா இருக்கணும், நீண்ட காலத்தின் சேமிப்பும் இருக்கணும் அப்படின்வார். ஏன்னா இந்த வார்த்தையோடு அந்த 2 வார்த்தைகள் கனெக்ட் ஆயிருக்கு. அதனால பயனுள்ளதாக ஆக்குனீங்கன்னா தான் சேமிக்க முடியும், எவர் ரெடியாகவும் இருக்க முடியும். எனவே என்னவெல்லாம் உங்களிடம் இருக்கிறதோ அவற்றை பயனுள்ளதாக ஆக்குங்கள். பாப் தாதாவுக்கு தேவையில்லை, தனக்காக சேமியுங்கள். பாப் தாதாவோ கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருக்கிறார். ஆனால் பயனுள்ளதாக ஆக்குவது என்றால் சேமிப்பது.
அதாவது பாபா காரியத்துல நம்ம பயனுள்ளதாக ஆக்குறோம் அப்படின்னா பாபாவுக்கு தேவையில்லை. அவரே வள்ளலாக இருக்கிறார். அப்ப நாம பயனுள்ளதாக ஆக்குறோம்னா என்ன அர்த்தம்? தனக்காக சேமிக்கிறோம். ஏனென்றால் பாப் தாதா நேரத்தின் அனுசாரம் சேமிப்பு கணக்கை பார்த்தார். அதாவது இந்த நேரத்தின்படி ஒவ்வொருத்தருக்கு என்ன சேமிப்பாகி இருக்கணுமோ அந்த சேமிப்பு கணக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தார். ஒவ்வொரு குழந்தையின் சேமிப்பு கணக்கும் பாப் தாதாவிடம் இருக்கிறது. ஆக சேமிப்பு கணக்கில் என்ன பார்த்தார்? நிறைய குழந்தைகள் என்னுடையது இதுவும் சேமிப்பாகிவிட்டது, இதுவும் சேமிப்பாகிவிட்டது என்று நினைக்கிறார்கள் அல்லது அதிகப்படியாக சொல்கிறார்கள். வெளிப்படுத்திக் கொள்வதற்காக சேமிப்பு கணக்கை பற்றி நிறைய வர்ணனை செய்கிறார்கள். ஆனால் பாபாவின் சேமிப்பு கணக்கில் யார் எவ்வளவு சேமிப்பு ஆகி இருக்கிறது என்று நினைக்கிறார்களோ அதைவிட மிகவும் குறைவாகத்தான் சேமிப்பாகிறது. ஏன்? அதாவது குழந்தைகள் பயனுள்ளதாக ஆக்குறாங்க. என்னுடைய இதையும் நான் பயனுள்ளதாக்கிட்டேன், இதையும் பயனுள்ளதாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க, வெளிப்படுத்திக்கிறாங்க. அந்த சேமிப்பு கணக்கை பற்றி நான் இவ்வளோ செய்தேன் அவ்வளோ செய்தேன் அப்படின்னு சொல்லி வர்ணனையும் செய்கிறாங்க. ஆனால் பாபாவின் சேமிப்பு கணக்கில் நீங்கள் எவ்வளோ சேமிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதை விட குறைவாக தான் சேமிப்பாகுது அப்படின்றார். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்குறார். நீங்கள் நினைக்கிறீங்க நாங்கள் நிறைய சேமிச்சிருக்கிறோம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவிற்கு அங்கே சேமிப்பு ஆகலை. அதுக்கு என்ன காரணம்னு கேட்குறார் பாபா. அதற்கு காரணம் அதே முதல் பாடம், அதாவது நான் மற்றும் என்னுடையது என்பதுதான். அதாவது நான் செய்தேன், இது என்னுடைய சேவை, இது என்னுடைய காரியம் என்கிறார்கள். ஆக சேமிக்கும் போது அவர்கள் சேமிக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக சேமிப்பு கணக்கில் இருந்து மாறி வீணானவற்றின் கணக்கில் சேமிப்பாகி விடுகிறது. ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு விஷயத்தை பாபா சொல்லிட்டு இருக்கிறார். மிகவும் முக்கியமானது. ஏன்னா பொதுவாக எல்லாருக்குமே நான் செய்தேன் அப்படின்றது வரும். சிலர் சொல்லுவாங்க, சிலர் உள்ள நினைப்பாங்க, அல்லது இது நான் தான் செய்ய முடியும்னு வேற நினைக்கிறாங்க, இது என்னுடைய சேவை அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு உள்ளுணர்வோடு செய்தால் சேவை நீங்க செய்றீங்க, ஆனா அந்த சேமிப்பு கணக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடுறது. உங்களுடைய சேமிப்பு கணக்குக்கு போகிறதுக்கு பதிலாக வீண் கணக்குக்கு போயிடுறது. அப்போ செய்து என்ன பிரயோஜனம்? சிலர் எல்லாமே அவங்களுடைய மன்மத் படி அவங்க மனசு சொல்ற மாதிரி செய்வாங்க. எங்களுக்கு பாபா இருக்கிறார், பாபா செய்விக்கிறார் அப்படியும் சொல்லுவாங்க. ஆனால் சூக்ஷ்மத்துல கணக்கு என்ன ஆகுது அப்படின்றது பாபா இன்னைக்கு தெளிவா புரிய வச்சிட்டு இருக்கிறார். சேவை செய்யறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அது ப்ராப்பரா செய்யணும். ப்ராப்பர் சேனல்ல எப்படி பாபா செய்ய சொல்றாரோ அப்படி ப்ராப்பர் சேனல்ல செய்யணும். குறுக்கு வழிகள்ல செய்தால் நீங்க செய்வீங்க, பலன் கிடைச்ச மாதிரியும் இருக்கும், ஆனால் சேமிப்பு ஆகாது அப்படின்னு ரொம்ப தெளிவா பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். இது ஆட்டோமேட்டிக் சூக்ஷ்ம மெஷினரி. பாபா செய்வித்தார். பாபாவின் சேவை, என்னுடைய சேவை இல்லை. நான் செய்தேன் என்பது கிடையாது. வர்ணனை செய்யாதீர்கள். நான் தான் இதை செய்தேன், நான் இதை செய்கிறேன், இந்த நான் என்பது கூடாது. பாபா பாபா என்று சொல்லுங்கள். அப்போது பல கோடி மடங்கு சேமிப்பாகிவிடும். ஆனால் நான் எனது என்று சொன்னீர்கள் என்றால் டிரான்ஸ்ஃபர் ஆகி வீணானவற்றின் கணக்கில் சேமிப்பாகிவிடும். இந்த ஆட்டோமேட்டிக் மிஷினரி மிக வேகமானது, உங்களுக்கு தெரிவதில்லை. நீங்க உங்களுடைய சேமிப்பு கணக்குல சேமிப்பாயிருக்குன்னு நினைக்கிறீங்க, ஆனா ஆட்டோமேட்டிக்கா அது வீண் கணக்குல போய் சேமிப்பாயிருக்கும். உங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்காது. இந்த செக்கிங்கையும் மிகவும் உண்மையான மனதோடு
நான் என்னுடையது என்பதிலிருந்து விலகியிருந்து செக் செய்யக்கூடியவர்கள் அறிந்து கொள்ள முடியும். எப்போது ஆதி ரத்தினங்களாகிய நீங்கள் ஆரம்பத்தில் ஸ்தாபனையின் போது வந்தீர்களோ, சேவைக்காக வெளியில் சென்றீர்களோ, அப்போது உங்களுக்கு என்ன நோக்கம் இருந்தது? எந்த மாதிரியான பேச்சு வெளிவந்தது? நான் என்பது இருந்ததா? பாபா பாபா என்று சொன்னீர்கள். எனவேதான் பாபாவுக்கு வாரிசுகள் உருவானார்கள். இன்று அவர்கள் சேவையின் ஆதி ரத்தினங்களாக ஆனார்கள். பாபா பாபா என்று சொல்வதற்கான நிரூபணம் இதுதான். அதாவது ஆரம்பத்துல தாதிமார்கள் பாபா பாபா அப்படின்னு சொல்லி யாருக்கெல்லாம் கோர்ஸ் கொடுத்தாங்களோ, ஞானம் கொடுத்தாங்களோ, அவங்க எல்லாம் பக்கா வாரிஸ் குவாலிட்டி குழந்தைகளாக உருவானாங்க. அப்போ அந்த வாரிஸ் குவாலிட்டி அப்படின்னா பாபாவுக்கு உண்மையானவர்களாக இருந்தாங்க. நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக இருந்தாங்க. அவங்க நினைவினுடைய சார்ட்டையும் உண்மையாக பாபாவுக்கு கொடுப்பாங்க. அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த பணத்தினுடைய கொடுக்கல் வாங்கல் கூட பாபா முன்னாடி வச்சிடுவாங்க. ஒரு 10 ரூபா கூட அவங்களுக்காக வேஸ்ட் செலவு செய்ய மாட்டாங்க. அப்படி அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தாங்க. ஆஷா பென்ஜி டெல்லியில ஓஆர்சி டைரக்டரா இருக்காங்க இல்லையா? அவங்க அவங்களுடைய ஒரு கிளாஸ்ல சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாம் அந்த காலத்துல ஞானத்துக்கு வந்தவங்க. இவங்களுடைய ஃப்ரெண்டோடைய அக்கா கல்யாணத்திற்கு gift கொடுக்கணும், எனக்கு 10 ரூபா வேணும் அப்படின்னு ஆஷா பென்ஜி கேட்டாங்களாம். அதுக்கு அவங்க அப்பா இதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், என்னுடைய டீச்சர் கிட்ட கேட்டு தான் நான் கொடுப்பேன் அப்படின்னாரு. அவங்க டீச்சர் கங்கை தாதி. அப்போ அந்த கங்கை தாதி கிட்ட இந்த மாதிரி என் பொண்ணு 10 ரூபா கேட்குறா, அவங்களுடைய ஃப்ரெண்டுடைய அக்கா கல்யாணத்துக்கு gift கொடுக்கணுமா அப்படின்னு சொன்னா, அதுக்கு கங்கை தாதி இது மாதிரிலாம் பணத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நீ கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவர் கொடுக்கவே இல்லை. ஆஷாபேனுக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாது, அது வேஸ்ட் செலவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அவ்வளோ ஃபீல் ஆச்சா, ஒரு 10 ரூபா கொடுக்கறது இல்லை பாரு எங்க அப்பான்னுட்டு. இப்போ சொல்றாங்க எவ்வளோ அவர் ஒரு உண்மையான நம்பிக்கைக்கு பாத்திரமான குழந்தையாக இருந்திருப்பாங்க பாருங்க. எப்படி பாபா சொல்வாரோ அப்படிதான் அந்த பணத்தை செலவு பண்ணுவாங்க. அவங்கள தான் வாரிஸ் குவாலிட்டி குழந்தைகள். இப்போது பாப் தாதாவிடம் வாரிஸ் குவாலிட்டி குழந்தைகள் மிக குறைவாக வருகிறார்கள். ஏன்? பாபா மற்றும் நான் என்பது கலப்படமாகி இருக்கிறது. அதாவது சேவை செய்கிறவங்க பாபா செய்கிறார் அப்படின்னு நினைக்கிறாங்க, நான் செய்கிறேன்னு நினைக்கிறாங்க. இது ரெண்டும் மிக்ஸ் ஆயிருக்கிறதுனால வாரிஸ் குவாலிட்டியை உருவாக்க முடியல உங்களால அப்படின்றார். அதனால வாரிஸ் குவாலிட்டி ஆத்மாக்கள் வரல இப்போ எல்லாம். அந்த காலத்து சகோதரர்கள் நிறைய பேர் அப்படி இருக்காங்க. பொண்ணுக்கு நான் ஏன் கல்யாணம் பண்ணணும்? அவங்க விகாரியா மாறுறாங்கன்னா நான் அவங்க விகாரி ஆகிறதுக்கு கன்னியாதானம் பண்ணணுமா, பணம் செலவு பண்ணணுமா அப்படின்னு அப்படியே ஸ்ட்ரிக்டா ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்புறம் பெயிஞ்சிங்களும் சொல்லி இல்லை நீங்க பண்ணணும், திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. அந்த மனை மேல நாங்க உட்கார மாட்டோம், அவங்க விகாரி ஆகிறதுக்கு நாங்க ஒத்துழைப்பு கொடுக்கணுமா அப்படிலாம் ரொம்ப யோசிப்பாங்க. ஒரு கல்யாண மண்டபம் கட்டணும்னா யோசிப்பாங்க. அங்க என்ன வேலை நடக்குது? கல்யாணம் நடக்குது, அவங்க விகாரியா மாறுறாங்க, அதுக்கு நாங்க இன்வெஸ்ட் பண்ணணுமா, அப்ப அது எந்த கணக்குல போகும் அப்படிலாம் யோசிப்பாங்க. எனவே இந்த ஆண்டில் பாப்தாதா திறந்த மனதோடு வரதானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு சேமிக்க விரும்புகிறீர்களோ அவ்வளவு சேமித்துக் கொள்ளுங்கள், சேமித்துக் கொள்ளுங்கள், சேமித்துக் கொள்ளுங்கள். பயனுள்ளதாக்குங்கள், வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். நல்லது. இப்போது எந்த உற்சவத்தை கொண்டாடினீர்கள்? சில்வர் ஜூபிலி. சில்வர் ஜூபிலிக்காரர்கள் கையை உயர்த்துங்கள். யாருக்கு அந்த வெள்ளி விழா கொண்டாடப்பட்டதோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். டபுள் விழா கொண்டாடி இருக்கிறீர்கள். பாரதத்தில் இருப்பவர்களும் கொண்டாடி இருக்கிறீர்கள், வெளிநாட்டில் இருப்பவர்களும் கொண்டாடி இருக்கிறீர்கள். இந்த விழா கொண்டாடுவது நல்லதுதான். அதாவது தனக்கு தான் பக்கா உறுதிமொழியின் முத்திரை இட்டுக் கொள்வதாகும்.
விழா கொண்டாடினீர்கள். பாப் தாதாவுக்கும் இந்த காட்சி பிடித்திருக்கிறது. கூட கூடவே என்ன சங்கல்பம் செய்கிறீர்களோ அதற்கு ஆல்மைட்டி அரசாங்கத்தின் முத்திரை இடுங்கள். அது சதா அழியாததாக, உறுதியானதாக இருக்கட்டும். கொண்டாடுவது என்றால் உறுதிமொழியை காப்பாற்றுவது. ஆக அப்படிப்பட்ட பக்கா முத்திரை இட்டீர்களா? அல்லது பக்குவமில்லாத முத்திரை இட்டீர்களா? பக்காவாக இட்டீர்களா? இந்த சில்வர் ஜூபிலியின் குமாரர்கள் நன்றாகவே கை அசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பக்காவாக கொண்டாடினீர்களா? நல்லது. இந்த காட்சியை மறக்க கூடாது. எப்போதாவது ஏதாவது கொஞ்சம் பலவீனம் வந்தாலும் தன்னுடைய உற்சவத்தின் போட்டோவை முன்னால் கொண்டு வாருங்கள். ஒவ்வொருவரின் போட்டோவையும் எடுக்கிறார்கள் அல்லவா? அனைவருக்கும் கிடைத்ததா? சும்மா பேருக்கு போட்டோ எடுக்கப்படவில்லை, காரணமாக தான் எடுக்கப்படுகிறது. போட்டோ எதற்காக எடுக்கப்படுகிறது என்றால், அப்படிப்பட்ட ஏதாவது நேரம் வரும்போது இந்த போட்டோவை முன்னால் வைப்பதற்காகத்தான். மற்றபடி அப்படியே அலமாரியில் பூட்டி வைத்துவிட்டு தேவையான நேரத்தில் கூட நினைவு வரவில்லை என்று அப்படி இருக்கக்கூடாது. இது அனைத்தையும் விட பெரிய பரிசாகும். இது நினைவுபடுத்துவதற்கான அடையாளமாகும். நல்லது. டபுள் ஃபாரினர்ஸ் என்ன அதிசயத்தை செய்து காட்டுவீர்கள்? டபுள் ஃபாரினர்ஸ் அப்படிப்பட்ட அதிசயத்தை செய்து காட்டுங்கள். அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு செய்தி கொடுங்கள். அவர்கள் பாரதத்திற்கு மைக் ஆக வேண்டும். பாரதத்தின் மைக்கிற்கும் கூட பிரபாவம் இருக்கிறது. ஆனால் வெளிநாட்டின் மைக்கின் பிரபாவம் டபுள் ஆகிவிடும். எனவே டபுள் ஃபாரினர்ஸ் அப்படிப்பட்ட மைக்கை தயார் செய்ய வேண்டும். செய்வீர்களா? அடுத்த ஆண்டிலேயே மைக் வர வேண்டும். வந்தார்கள், வெறுமனே சொற்பொழிவு செய்துவிட்டு சென்று விட்டார்கள் என்று அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சம்பந்தத்தில் சமீபத்தில் வர வேண்டும். ஞான யோகத்தை முறையாக கற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் உண்மையிலும் இது ஈஸ்வரிய காரியம். இதுபோல்தான் வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அதாவது சில விஐபிஸ் மேடையில அடிச்சு சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் உண்மையான வழி, வாழ்க்கைன்னா இப்படிதான் இருக்கணும், கடைப்பிடிக்கணும், இது ஈஸ்வரிய காரியம், இது வேற யாராலும் செய்ய முடியாதுன்னு அடிச்சு சொல்லுவாங்க. அவங்க செய்யக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க சொல்ற செய்தி மீடியா மூலமா எல்லாருக்கும் போய் சேருது. அல்லது அங்கே மக்கள் கேட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் அந்த மெசேஜ் போகுது. அதனால அவங்க செய்யலைனாலும் பரவாயில்லை, அவங்களுக்கு சக்தி குறைவா இருக்கு, அது பிரச்சனை இல்லை அப்படின்றார். பரவாயில்லை, இருந்தாலும் அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் சொல்லணும் அப்படின்றார். மற்றவர்களுக்கு நிமித்த மைக் ஆகியே சுயம் ஆகியே விடுவார்கள். அதாவது மைக்காகி மற்றவர்களுக்கு சொல்ல சொல்ல அவங்களும் ஒரு நாள் மாறிடுவாங்க அப்படின்றார். மற்றபடி நேரடியாக மாணவர்கள் ஆக மாட்டார்கள். ஆனால் சேவையின் பலத்தினால் மற்றவர்கள் ஞானத்திற்கு வருவதற்கு நிமித்தமாகிறார்கள். ஆகையால் அந்த பிரபாவத்தினால் ஒரு நாள் அவர்களும் மாறிவிடுவார்கள். அவங்க சொல்லி மற்றவங்க ஞானத்துக்கு வந்தாங்க, நல்ல கர்மா செய்தாங்க அப்படின்னா அந்த சேவையினுடைய பலத்தின் பிரபாவத்தினாலே இவங்களும் ஒரு நாள் மாறிடுவாங்க அப்படின்றார். மற்றபடி டைரக்டா ஸ்டூடெண்ட்ஸ் ஆக மாட்டாங்க. ஆக டபுள் ஃபாரினர்ஸ் கேட்டீர்களா? எந்த தேசம் நிமித்தமானாலும் அந்த தேசத்திற்கு அவார்டு கொடுப்போம். அனைத்து புது யுக விஸ்வ ராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களுக்கு, புதிய வாழ்க்கை மூலம் உலக மாற்றம் செய்யும் ஆத்மாக்களுக்கு, சதா பயனுள்ளதாக்குவதின் மூலம் வெற்றி மூர்த்தி ஆகக்கூடிய ஆத்மாக்களுக்கு, சதா தான் கொடுத்த உறுதிமொழிக்கு சாகார சுபம் இருக்கக்கூடிய அசையாத இடைவிடாத சொரூப ஆத்மாக்களுக்கு, சதா உற்சவத்தில் இருந்து மற்றவர்களுக்கும் உற்சவத்தின் மூலம்
உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் புத்தாண்டு மற்றும் புதுயுக ஸ்தாபனைக்கான வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கூடவே தைரியம் வைத்து முன்னேறக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுக்கும் தைரியம் குழந்தைகளினுடையது, உதவி தந்தையினுடையது என்று இப்படி இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். இரவு 12 மணிக்கு பிறகு பாப் தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் மீண்டும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறினார். உலகத்தின் ஒவ்வொரு மூலையிலும், உலகத்தின் நாலாபுறமும் மற்றும் விசேஷமாக புதிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் புத்தாண்டின் கூடவே புது யுகத்திற்காகவும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பிராமண குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் புதியது. ஆக இப்போது பழைய ஆண்டிற்கு விடை கொடுக்கப்படுகிறது. மேலும் புது வருடத்திற்கான வாழ்த்துக்கள். இதுபோல் ஒவ்வொரு செகண்டும் என்ன சங்கல்பம் செய்தாலும் கர்மம் செய்தாலும் ஒவ்வொரு கர்மமும் சங்கல்பமும் வாழ்த்துக்களுடையதாக இருக்கட்டும். யார் உங்களுடைய தொடர்பில் வந்தாலும் சரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்ற இந்த பாடலையே பாடுங்கள். இந்த புது வருடத்தில் யாரையெல்லாம் நீங்கள் சந்திக்கிறீர்களோ அல்லது யாரெல்லாம் உங்கள் கூடவே இருக்கிறார்களோ அவர்களுக்கு சதா குஷியின் தில்குஷ் மிட்டாயை ஊட்டிக்கொண்டே இருங்கள். அதாவது மனதை மகிழ்விக்கக்கூடிய அந்த இனிப்பை கொடுத்து கொண்டே இருங்கள். மேலும் சதா குஷியில் மனதால் நடனமாடிக்கொண்டே இருங்கள். மேலும் சேவையில் அனைவருக்கும் குஷியின் கஜானாவை நிறைத்து நிறைத்து கொடுத்து கொண்டே இருங்கள். ஆக அப்படிப்பட்ட புது வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் புது ஊக்கம் உற்சாகத்தில் இருக்கக்கூடிய நாலாபுரத்தின் குழந்தைகளுக்கும் புத்தாண்டிற்கான வாழ்த்துக்கள், கூடவே புது வாழ்க்கைக்கான வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். குட் நைட் மற்றும் குட் மார்னிங். நல்லது. ஓம் சாந்தி. வரதானம். திட நிச்சயத்தின் ஆதாரத்தில் சதா வெற்றியாளர் ஆகக்கூடிய பிரம்மா தந்தையின் சிநேகி ஆகுங்கள். யார் திட நிச்சயம் வைக்கிறார்களோ அப்போது நிச்சயத்தின் வெற்றி ஒருபோதும் அகற்ற முடியாது. 5 தத்துவங்கள் அல்லது ஆத்மாக்கள் எவ்வளவுதான் எதிர்கொண்டாலும் அவர்கள் எதிர்ப்பார்கள். நீங்கள் அசையாத நிச்சயத்தின் ஆதாரத்தில் உள்ளடக்கும் சக்தி மூலம் அந்த எதிர்ப்பை உள்ளடக்கி விடுவீர்கள். ஒருபோதும் நிச்சயத்தில் குழப்பம் ஏற்படாது. அதுபோல் ஆடாதவர்களாக அசையாதவர்களாக இருக்கக்கூடிய வெற்றியாளர் குழந்தைகள்தான் பாபாவிற்கு சிநேகி ஆவார்கள். சிநேகி குழந்தைகள் சதா பிரம்மா பாபாவின் புஜங்களில் உள்ளடங்கியிருப்பார்கள். ஸ்லோகன். அனைத்து பொக்கிஷங்களின் சாவியை பெற வேண்டும் என்றால் பரமாத்மா அன்பின் அனுபவி ஆகுங்கள். இன்றைய அவ்யக்த சமிகை. ஒவ்வொரு விஷயத்திலும், அதாவது உள்ளுணர்வில், பார்வையில், கர்மத்தில் விடுபட்ட தன்மையின் அனுபவம் இருக்க வேண்டும். இவர் பேசிக்கொண்டிருக்கிறார், ஆனால் மிகவும் விடுபட்டவராக இருக்கிறார், அன்பானவராகவும் இருக்கிறார், ஆன்மீக அன்பு நிறைந்தவராக இருக்கிறார் என்று தோன்ற வேண்டும். நம்பர் 1 பிரம்மாவின் ஆத்மாவுடன் நீங்கள் அனைவரும் கூட ஃபரிஷ்தா ஆகி பரந்தாமத்திற்கு செல்ல வேண்டும். எனவே மனதின் ஒருமுக தன்மை மீது கவனம் கொடுங்கள். கட்டளைப்படி மனதை நடத்துங்கள். ஓம் சாந்தி. அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா.
அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா.